ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா அந்த பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷனாக 1 இயர் அப்ரெண்டிஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 19/2/2025 கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 11/3/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டேட்டில் மட்டும் கொடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது நீங்கள். ஸோ அதுக்கான எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நேப்ஸ், அதாவது என்ஏபிஎஸ் அண்டு என்ஏடிஎஸ் போர்ட்டில் வந்து எலிஜிபிள் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். இதுக்கு மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 20, மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 28. எனி டிகிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா டியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா 12 மாதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் டோட்டல் இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னா 4000 அதாவது 4000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 223 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது யார் யாருக்கு என்னென்ன கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி பார்த்தீங்கன்னாக்கா 42, எஸ்டி பார்த்தீங்கன்னா 2, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓபிசி பார்த்தீங்கன்னாக்கா 60, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா 22, யூஆர் பார்த்தீங்கன்னா 97 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 223 கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது தகுதியாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 223 வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 90 வேக்கன்சி, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சி, கடலூரில் பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி, ஈரோடு பார்த்தீங்கன்னாக்கா 10 வேக்கன்சி, காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சி, கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி, மதுரையில் 10 வேக்கன்சி, நாமக்கல் 5 வேக்கன்சி, சேலம் 6 வேக்கன்சி, சிவகங்கை 6 வேக்கன்சி, தஞ்சாவூர் 5 வேக்கன்சி, திருச்சிராப்பள்ளி 7 வேக்கன்சி, திருநெல்வேலி 6 வேக்கன்சி, திருப்பூர் 6 வேக்கன்சி, திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்சி, வேலூர் பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 1 இயர் தான் அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுத்துருக்காங்க, பர்மனெண்ட் கிடையாது. ஸோ பர்மனெண்ட் யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க நேட்ஸுக்கும், அதாவது என்ஏடிஎஸ்க்கான போர்ட்டலும் கொடுத்துருக்காங்க, அப்ரெண்டிஸ்ஷிப்க்கான போர்ட்டலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அது தகுந்த பார்த்தீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு டெஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த டெஸ்ட் ஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும், அதுவும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு லோக்கல், அதாவது எந்த ஸ்டேட்டில் போடுறாங்களோ, எந்த ஸ்டேட்டில் எந்த வில்லேஜோ எந்த சிட்டிலையோ போடுறோம் அந்த இடத்துக்கு தகுந்த லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது எலிஜிபிளாக தான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி உங்களுக்கு அப்ரெண்டிஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ், குவான்டிடியூட் அண்டு ரீசனிங் ஆப்டிடியூட், ஜென்ரல் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ். பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 25 மார்க் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்கும் பார்த்தீங்கன்னா 25 தான் கொடுத்துருக்காங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் இருக்கும் உங்களுக்கு, தமிழ் இருக்காது. ஸோ அது தகுந்த பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மொத்தமாக 100 மார்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது தகுந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லாங்குவேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து நீங்கள் இது பண்ணிடலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைப்பன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ சேலரி தான் கொடுப்பேன்னு கொடுத்துருக்காங்க. ஏரியாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா மெட்ரோ உர்பன் பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூரல் செமி உர்பன் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 12,000. அதாவது சிட்டி சைடு மாதிரி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 15,000 பெர் மந்த்து கொடுப்பாங்க. அதே சம்திங் வில்லேஜ் சைடு மாதிரி இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பெஞ்ச், அதாவது பிடபிள்யூ ஹேண்டிகேப் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 400 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது 400 அப்புறம் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 600 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து அப்ளை பண்ணி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி பார்த்தீங்கன்னாக்கா 800 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க 400 600 800 பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜஸ்ட் அமௌண்ட் தான். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி சேர்த்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அது அப்ளை பண்ணி இந்த அமௌண்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் திரும்பலாம் கிடைக்காது உங்களுக்கு.
ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறது உங்கள் கைட்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.